ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்ல இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்மளோட அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றுறது எது அப்படின்னா மணி தாங்க. நம்ம கையில கிடைக்கிற அமௌண்ட்டை சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு கூட ஒரு 10 20 இல்லைன்னா ஒரு சில்லற பைசாவை தூக்கி போட்டோம்னா அது ஒரு லம்ப் அமௌண்ட்டாக நமக்கு வந்து மொத்தமா சேர்ந்துருக்குங்க. நமக்கு என்ன யூஸோ அதை நம்ம இந்த சேவிங்ஸ் மூலியமா நம்ம நிறைவேற்றிக்கலாம். இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக சமயபுரம் கோவிலுக்கு போனோம். அப்போ வந்து இந்த மண்ணுண்டியல் பார்த்த உடனே வாங்கிட்டேன். இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா, என்னோட தங்கம் தாங்க வாங்கி கொடுத்தாங்க. இந்த உண்டியல் இதே சின்ன உண்டியல் சின்ன சைஸ்ல பார்த்தோம். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, இந்த பெரிய உண்டியல் மேலதான் அவ்வளோ ஆசை. ஏன்னா சின்னதா வாங்கினோம்னா அது டக்குன்னு சேர்ந்துரும், அது உடைக்கிற மாரி வந்துடும். இதே பெருசா வாங்கணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம நிறைய அமௌண்ட் போட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் பெருசா வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்டியல். உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும், அந்த கேப்ல பாருங்க. என் கையில என்ன அமௌண்ட் கிடைச்சாலும் அதை நான் அப்படியே இந்த உண்டியல்ல போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியும், சில்லற பைசா தெரியுது பாருங்க, சில்லற காசு 10 ரூபா. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் மேல ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. எனக்கு என்னமோ தெரில, எனக்கு இந்த மண் உண்டியல்னா அவ்வளோ பிடிக்கும். நான் பார்த்ததுமே வாங்கிடுவேன் மண் உண்டியல் மட்டும். எப்படா நொம்பும் எப்படா நொம்பும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். தெரியும் அது, அந்த கொஞ்சம் தான் நிரம்பியிருக்கு, இன்னும் நிரம்ப நாள் இருக்கு. நம்ம ஃபைனலா நம்ம பார்ப்போம் இந்த உண்டியல்ல எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைப்போம். இதில் எப்போ நான் அமௌண்ட் போடுவோம் அப்படின்னா, டெய்லி கம்பல்சரி ஒரு 20 ரூபாயாச்சும் நான் போட்டுருவேன். ஏன்னா என்னோட டார்கெட்டே ஒரு நாளைக்கு 20 ரூபா போடணும் அப்படின்னு தான் வச்சேன். என்னோட டார்கெட் 20 ரூபா இருந்ததுனால என்ன 20 ரூபாயே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா முதற்கொண்டு இதில் நான் போட்டிருக்கேன். என் தங்கம் கொடுத்தாங்க அந்த 500 ரூபா அமௌண்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காசு போட்டிருக்கேன். எங்க அம்மா கொடுப்பாங்க ஊருக்கு போகும்போதுனா, அந்த காசு இதில் போட்டுருவேன். அப்புறம் எங்க அத்தை வந்து டெய்லி காசு கொடுப்பாங்க, அந்த காசும் இது உள்ள நான் போட்டுருவேன். இப்போ ஒரு 2 டேஸா நான் அதில் வந்து சேவ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அமௌண்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட உள்ள சில்லறையை கொடுத்துட்டு நான் நோட்டாவே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சேவிங்ஸ், அதாவது நேத்தி உள்ள சேவிங்ஸு, முந்தா நாள் உள்ள சேவிங்ஸு, அப்புறம் இன்னைக்கான சேவிங்ஸ் எல்லாமும் நம்ம இந்த உண்டியலில் போட்டுடலாம். நீங்கள் இவ்வளோதான் போடணும் அப்படின்னு கிடையாது. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு போட்டுருங்க, சேர்த்து வச்சு போடாதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அலுப்பு வந்துடும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்கள் அன்னன்னைக்கான காசு அன்னன்னைக்கே போட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய உண்டியலாக தான் வாங்குவேன். நீங்கள் நினைக்கலாம், இது மண் உண்டியல் தானே, எப்படி இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு நாள் உடைக்க தானே போகிறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் சில்வரில் வாங்கியிருக்கலாம், பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இல்லை, நான் வந்து சேர்த்து பார்த்துட்டேன். எனக்கு மண் உண்டியலில் தான் சேருது காசு. அது என்னமோ தெரியல, எனக்கு மண் உண்டியல்னாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அமௌண்ட்டு சேர்றதும் சரி மண் உண்டியலில் தான் நிறையாவும் சேருது. அதனாலேயே நான் மண் உண்டியல் வாங்கிப்பேன்.
இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் மேல கிரேஸா இருக்கும், டெம்ட் ஆகும் பார்த்தாலே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. உணவு பொருளை பார்த்தாதான் டெம்ட் ஆகும். ஆனா எனக்கு உண்டியல், மண் உண்டியல் பார்த்தாதான் அப்படி இருக்கும். எனக்கு செலவு பண்ணவே மனசு வராது. அது யான்னு தெரியல. கையில காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதே எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா இல்ல யாராவது ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதோட விலைய வந்து பார்த்துதான் வாங்குவேன். இருந்தாலும் காஸ்ட்லியா நான் என்னைக்குமே போக மாட்டேன். அதே காசு என் கையில கொடுத்து நீ வாங்கிக்கன்னு சொன்னா எனக்கு மனசே வராது. அதை நான் ஒரு தடவைக்கு 5 தடவை யோசிப்பேன். இதுவே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்யணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு நான் ஏதாவது, அதுவும் நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்கி தருவேன். அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி காசு பார்க்காம நான் செலவு பண்ணிடுவேன். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா உண்மைதான். நம்ம சிறுக சிறுக சேமிச்சோம்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல பெரிய அமௌண்டா நமக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நமக்கு செலவு பண்ணிக்கலாம். அதாவது படிப்பு செலவுக்கா இருக்கட்டும், வீட்டு செலவுக்கா இருக்கட்டும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ற பழக்கம் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால முடிஞ்ச ரூ. 1, ரூ. 10 அப்படி எவ்வளோ அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம கையில சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை நம்ம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம ரன் பண்ணலாம். இது எப்போ எடுத்தாலும் சரி, டெய்லி காலைல ஏஞ்சோடனே உண்டியல தான் நான் பார்ப்பேன். இது எப்போ நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னோட தங்கத்துக்கிட்ட நான் டெய்லி கேட்பேன், இது எப்போ மாமா நம்பும், எப்போ மாமா நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ காசு போட்டாதாம்மா நம்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களும் எனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் நான் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன், நான் சேவிங்ஸ் பண்ண தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை நான் வந்து உண்டியலில் சேவிங் பண்ணிப்பேன். என்னோட அத்தை வந்து எனக்கு டெய்லி காசு தந்துடுவாங்க. நான் மறந்தாலும் எங்கள் அத்தை வந்து என்கிட்ட கொடுத்து போட சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுங்க. நம்மளோட லைஃப்பை நம்ம தான் சேவிங்ஸ் மூலியமாக ரன் பண்ண முடியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.